ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் சப்பாத்தி செய்வதற்கு கோதுமை மாவுடன் சிறிது உப்பு, ஓமம் சேர்த்து பிசைந்து எண்ணெய் தடவி 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நம்ம ஆனியன் சப்பாத்தி செய்வதற்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொரியவும் வெங்காயத்தை போட்டு விடலாம். நாம் பொடியாக நறுக்கிய பூண்டும் சேர்த்து விடலாம். நாம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம் வதங்கும் போது தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்து விடலாம். மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம். நாம் நன்றாக வதக்கி சிறிதளவு தண்ணீர் தெளித்து விடலாம். நாம் குறைவாக தண்ணீர் ஊற்றி மசாலா வாடை போகும் வரை வதக்க வேண்டும். நாம் இந்தளவு கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் மாவு 1 மணி நேரம் ஊறவும் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம். நாம் மாவு தொட்டு தேய்த்து விடலாம். அளவு தேய்த்து நாம் வதக்கிய வெங்காயம் பூண்டை வைத்து விடலாம். நாம் 1 ஸ்பூன் வெங்காயம் பூண்டை வைத்து நாம் இந்தளவு தேய்த்து விடலாம். நாம் தோசை தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தியை போட்டு விடலாம். நாம் சப்பாத்தி போட்டு 2 பக்கம் பொன்னிறமாக வரும் வரை வேக வைக்க வேண்டும். நாம் சப்பாத்தியை திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டும். நாம் எண்ணெய் ஊற்றி சுட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் சப்பாத்தி அருமையாக ரெடியாகிவிட்டது. இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும். நாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து விட்டால் டேஸ்டியாக இருக்கும். நம் சைட் டிஷ்ஷாக கிரேவி, பூண்டு ஊறுகாய், தயிர், டொமேட்டோ சாஸ் வைத்து சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும்.